ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு குழந்தையே, நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி எவ்வளவு! அப்படி உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னையே வணங்கிக்கிட்டு ஓம் சாய்ராம் சாயப்பான்னு என்னுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் முன்னே வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதனால தான் வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் உனக்கான ஒன்று உன்னை தேடி வந்து உன்னிடமே சேரும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்த தயாராகிவிட்டேன் என் செல்லமே. எனக்குன்னு யாருமே எதுவும் செய்கிறதில்ல, எனக்குன்னு யாருமே துணையாகவும் இல்லை, ஆதரவாகவும் இல்லைன்னு நீ வருத்தப்படாத. கூட்டத்தில் வலிமையாக இருப்பது பெரிது கிடையாது, தனிமையில் இருக்கும்போது நீ வலிமையாக இருக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் உயர்வான விஷயங்களையும் நீ அடைவதற்கு முன்பாக உனக்கு தனிமையும் கஷ்டமும் சோதனைகளும் எல்லாமே கொடுக்கப்படும். யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுத்து போ. கூடிய சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காத சந்தோஷமான சகல செல்வங்களும் இன்பங்களும் நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நான் அடிக்கடி உன்னை பக்குவப்பட்ட ஆளா மாறு, பொறுமையான ஆளா மாறு. நீ எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நீ கதறி அழுகுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தும் கூட எப்போது அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு பேசி பழகிறியோ அதுதான் பக்குவப்பட்ட நிலை. அந்த நிலைமை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். ஏன்னா மனசுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் வரும்போது, யாராவது தவறு செய்யும்போது, யாராவது உன்னை தப்பாக சொல்லும்போது மனசெல்லாம் கொதிச்சு போய் அதை யார்கிட்டையாவது காட்டணுன்ற எண்ணம் உண்டாகும். ஆனால் எப்போது நீ அதையெல்லாம் அடக்கிக்கிட்டு பொறுமையாக போறியோ அப்போதே உனக்கு பக்குவம் வந்துடும். மனசு பக்குவப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் எதை நினச்சும் வருத்தப்படாது. அடுத்தவங்க என்ன வேணால் செஞ்சுக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பாட்டுக்கு சந்தோஷமாக அனுபவித்து வாழ போகிறேன்ற அந்த தெளிவும் பக்குவமும் உனக்குள் வரணும்னு தான் நான் இத்தனை நாளாக காத்திருந்தேன். இப்போது உன்னை நம்பியவர்களே உனக்கு துரோகம் செய்தும் கூட எல்லாத்தையும் பார்த்து பழகி சலிச்சு போயிட்ட. இப்போது உன்னுடைய எதிரி கொடுக்கும் துன்பம் உனக்கு பெரிதாக தெரிவதும் இல்லை, நீ அதை நினச்சி வருத்தப்படுறதும் இல்லைன்றது எனக்கு புரிகிறது என் செல்லமே. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பக்குவப்பட ஆரம்பிச்சிட்ட உனக்கு இனி எல்லா சந்தோஷங்களையும் நான் தர்றேன். ஐயோ, நான் முழுசாக நம்பினவனே எனக்கு ஏமாற்றம் பண்ணி கொடுத்துட்டானே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டானே நினச்சி வருத்தப்படாத. நீ போகிற பாதையை உனக்கான இலகுவானதாக மாக்கி கஷ்டமே இல்லாத கடினமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் தருகிறேன் என் செல்லமே. எப்போவுமே இதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இது நல்லபடியாக நடக்குமான்னு யோசிக்கக்கூடாது. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கடின உழைப்பையும் முயற்சியையும் போட்டுருவேன். அதுக்கு மேலே என் சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறட்டும்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் உன் முயற்சிகளுக்கான முடிவையும் என்கிட்ட விட்டுடு. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததற்கும் ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையை நான் அழகானதாக அமைத்து தருவேன் என் செல்லமே. நீ தவறான வழியில் போக நினச்சா கூட உன்னை தட்டி கேட்டு திருத்தி கொள்ளக்கூடிய ஆளாக ஒரு நல்ல ஆளை உன் கூட வச்சுக்கோ. நீ உண்மையை பேசுவதால் நீ சற்று திமிராக பேசுவது போல அடுத்தவர்களுக்கு தெரியலாம். ஆனால் நீ உண்மையை பேசுகிறதுனால தான் இப்படி தைரியமாக பேசுகிறங்கிறது எனக்கு தெரியும். இதே போல் எப்போதுமே உண்மையை உறுதியாக பேசக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னுடைய விருப்பங்கள் எப்போதுமே சரியானதாகத்தான் இருந்திருக்கு. உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாக ஆதரமானதாகத்தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டதையும் விருப்பப்பட்டதையும் நான் எப்படி உனக்கு கொடுக்காமல் போவேன்? உனக்கு பிடிச்சதெல்லாம் உன்னை தேடி வரப்போகுது. உனக்கு பிடிக்காத விஷயங்களும் நீ வெறுக்கும் விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எப்போவுமே யார் எதுக்கு சரிப்பட்டு வருவாங்களோ அதுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு மட்டுமே கொடு. தகுதியற்ற மனிதர்களிடம் தகுதியான சிறப்பான வேலைகளை கொடுத்துட்டு அவங்க சரியாக செயலையே நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. அதே நேரத்தில் நீ எப்படிப்பட்ட ஆள், உன்னுடைய திறமை என்னங்கிறத யாருக்கும் வெளிக்காட்டி கொள்ளாமல் கொஞ்சம் புதிராகவே இருந்தினா அவங்க எல்லாத்துக்குமே உன்கிட்ட ஆலோசனை கேட்டும் அறிவுரை கேட்டும் வருவாங்க. நீ மனசளவில் ரொம்ப தெளிவான ஆளாக இரு. புத்தியில் மிகவும் சிந்தனை செய்யக்கூடிய சரியாக செயலாற்றக்கூடிய ஆளாக இரு. சிந்தனையும் தெளிவும் கொண்ட உன் வாழ்க்கை இனி அழகானதாக உயர்வானதாக நிச்சயமாக மாறும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு.
நீ என் மேலே வச்சிருக்கிற உண்மையான பக்திக்கு பரிசாக தான் இப்போது உன் வாழ்க்கையை பொக்கிஷமானதாக நான் மாற்ற போகிறேன்.